அனைவருக்கும் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜலா நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அருமையான அற்புதமான ஒரு வைகாசி மாச பலன்கள். உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனைகள் என்ன? இன்றைய உலகில் நல்ல கவனிய, இன்றைய உலகில் ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சமே இல்லை, ஜோதிட விளக்கங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிடர்களுக்கு பஞ்சம் இல்லை, ஜோதிட பலன்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களிலெல்லாம் நாங்களும் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தோம். அப்படிப்பட்ட இடங்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து 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 அழுத்து போய் வெந்து நொந்து போய் எதுவுமே எங்களுக்கு திருப்தியாக நடக்கலை, சரியாக நடக்கலை அப்படின்ற வேதனையை சொல்கிறீங்க. எப்போ சரி ஜாதகத்தை கொடுக்கும்போதே எங்கெங்கேயோ ஜாதகத்தை பார்த்து ஒன்றும் நடக்கலை, வேதனைப்பட்டு உங்களை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற ஜாதகத்தை கொடுக்கும்போது அந்த வேதனையை சொல்கிறீங்க. இப்போ அவர் போய் பார்த்து நடக்கலை, இவரை போய் பார்த்து நடக்கலை, கடைசியில் இவரையும் பார்த்து என்னையும் பார்த்து நடக்கலை அப்படின்ற வேதனை வரவே கூடாது. அதாவது என்ன பொறுத்தளவு எந்த ஒரு காரியத்திற்காக நீங்க ஜாதகம் பார்க்க வரும் பொழுது இது நடக்கும்னு நடக்கும், நடக்காதுன்னு நடக்காது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். இந்த நடக்காத ஒரு காரியத்தை உதாரணமா ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கு ரொம்ப தாய் தப்பன ஆர்வப்பட்ட பையன் எப்படியாவது அரசாங்க வேலையில சேர்க்கணும் அப்படின்னு வர்றாங்க வச்சுங்க. உண்மையில அந்த பையனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தா தான் நானும் சொல்லணும். புரிஞ்சுட்டீங்களா? நடக்கும்னு நடக்கணும், நடக்காத ஒண்ணு நடக்கும் சொல்லி உங்களையும் ஏமாத்தி எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. இதுதான் உள்ளதை சொல்லி நல்லதை செய் என்று உலகம் உன்னை வணங்கும். உள்ளதை சொல்லி நல்லதை செய், உலகம் உன்னை வணங்கும். கண்டிப்பா நான் சொல்லக்கூடியது உங்க குடும்பத்திலோ உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்தா கண்டிப்பாக ஊர் உலகத்துக்கெல்லாம் நீங்க சொல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவரை போய் பார்த்தா அவர் சொந்தமாக நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதா இருக்கணும். இப்ப ஜாதகத்தை கொடுக்கும் போது அவரை போய் பார்த்தா சரியாகுமா, இவரை போய் பார்த்து சரியாகுமா அப்படின்னு அலைஞ்சு திரிச்சு பார்த்து கடைசியில் இவரையும் பார்த்து நடக்கல அப்படின்ற வேதனையே வரக்கூடாது. திரும்ப உங்களுக்கு நான் என்ன சொல்ல, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் நல்ல கவனிக்க, இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உறுதி உத்தரவாதம், இந்த ஜோதிடத்தின் மூலம் சித்திரவாக்கு ஜோதிடத்தின் மூலம் என்ன உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க, ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள், ஒரு ஜோதிடத்தின் பலன்கள் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட அற்புதமான ஜோதிட சாஸ்திரம். புரியுதுங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைகளுக்கு ஜாதகத்தை கையில தூக்கிட்டு வரீங்க? பையன் நல்லா படிக்கணும், பையன் நல்லா படிக்கணும், இந்த படிப்பு படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலை கிடைக்குமா, பிள்ளைகளுடைய கல்யாணம் எப்போ முடியும், அதே போல ஒரு குடும்ப பிரச்சனை, கணவன் பிரச்சனை நல்ல பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், புருஷன் நாட்டுக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, கணவன் மனைக்குள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க நல்லபடியா நல்லா குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், அதே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கு, புத்திர பாக்கியம், வீடு வாசல் கட்டுறது, சொத்து பிரச்சனை, பூரி சொத்து பிரச்சனைகள் எப்ப முடியும், இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொருமா அலைஞ்சிரிஞ்சு வேதனைப்பட்டு சரி இவரையாவது பார்ப்போமே நமக்கு நல்ல நடக்குமான்னு இப்ப இங்கேயும் என்னத்த சொன்னார் அப்படின்ற வேதனையே வந்துடக்கூடாது. எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கணுங்களோ என்ன பார்த்து நடக்கல சரியாகலன்னு சொல்லி திரும்ப ஜாதகத்தை கையில தூக்கவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அது அதே நேரம் நான் சொல்லிட்டேன், முதலே சொல்லிட்டேன், ஒரு ஜாதகத்துல சில கடுமையான தோஷங்கள் இருந்தா தடைப்படும் நடக்காத காரியம். ஒரு அரசாங்க வேலைக்கோ, ஒரு பையனுக்கு அரசாங்க வேலைக்கோ, ஒரு ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கோ
என்னங்க ஒரு நல்ல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அவன் பையனுக்கு, 6 மாதத்தில் கூட நல்ல வேலை இருக்க மாட்டேங்கிறான். அப்போ அந்த உத்தியோகம் பார்க்கக்கூடியதுக்கு அவனுக்கு எதாவது தோஷம் இருக்கா, இல்லை அடுத்து பிள்ளைகளுக்கு கல்யாணமே முடிய மாட்டேங்குது, திருமண தோஷங்கள் என்ன இருக்கு, அடுத்து புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கு, அந்த புத்திர தோஷத்திற்கான காரணம் என்ன, புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சரியான நிவர்த்தி, சரியான தோஷ பரிகார நிவர்த்தி. அதாவது ஒரு உடல் நல்ல பசிச்சாதாங்க சாப்பிட முடியும். அதே போல கிரக பசிகள், கிரகங்கள் அந்த தோஷத்திற்கான ஒரு பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள பசியோடு இருக்க வேண்டும். அந்த சரியான நிவர்த்தி பண்ணணும். அதாவது நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் என்ன சம்பந்தப்படாத ஒரு பரிகாரத்தை பண்ணி அந்த பரிகாரம் பண்ணோம், இந்த பரிகாரம் பண்ண கல்யாணம் முடியல அப்படின்ற வேதனைகள் நிறைய இருக்கு. தவறான தோஷ பரிகாரங்கள் கூறும். எந்த ஒரு காரியம் நடப்பதில்லை. அங்கே போய் போச்சுன்னாங்க, காலாசிரி போச்சுன்னாங்க, திருமணஞ்சேரி போச்சுன்னாங்க, திருச்செந்தூர் போச்சுன்னாங்க, இப்படிலாம் போய் எதுவுமே நடக்கலைன்ற வேதனைகள் உங்களுக்கு நிறைய இருக்கு. அந்த வேதனைங்க வரக்கூடாது. எதையுமே சரியான நிவர்த்தி, சரியான காலத்தில் சரியான, அதாவது கிரகங்களுடைய சக்தி, அந்த பரிகாரத்துக்குரிய சரியான சக்தி உங்க ஜாதகத்தில் நடக்கும் போது மட்டும்தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும். அப்பதான் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளு, அந்த கிரகங்கள் ஏற்றுக்கொண்டு நிவர்த்தி செய்து அந்த திருமண காரியம், புத்திர பாக்கியம், அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த காரியம் நான் திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஆக இன்னைக்கு வைகாசி மாச பலன்கள். இந்த வைகாசி மாச பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, ரிஷப ராசிக்கு வைகாசி மாச பலன்களை பார்க்க போறோம். வைகாசி மாசத்தினுடைய சுபகாரியங்கள் சிறப்பாக நடத்தக்கூடிய ஒரு தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய, ஏன்னா வைகாசி மாசம் சூரியன் எங்க இருப்பாரு, புதன் அங்கே தான் இருக்க போறாரு. ஆக தொழில் விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு மாதங்கள், வியாபாரங்கள் பெறக்கூடிய ஒரு காலங்கள். ஆக வைகாசி மாதம் ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். அப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கும் ஒரு நல்ல விளக்கங்கள், உங்க பிரச்சனைகள் என்னென்ன, உங்க பிரச்சனை எப்போ தெரியும், என்னென்ன நடக்கும் அப்படின்றதுக்கான விளக்கங்களை பார்ப்போம். சரி, இப்ப வைகாசி மாச பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்க போறோம். இப்ப வைகாசி மாசம் என்பது வைகாசி 1 முதல் வைகாசி 32 வரை. இதற்கு ஆங்கில தேதி 14/5/2024 முதல் 14/6/2024 வரை. இப்போ வைகாசி மாச கிரக அமைப்புகளை ரிஷபராசிக்கு பார்ப்போம். இப்போ ரிஷபராசியில முதல்ல சூரியன், குரு, அப்புறம் ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் கேது, ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி, ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய், ராகு, ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன். இது ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப இந்த கிரக அமைப்புகள் இருந்து ஒரு சிறந்த ஒரு மாற்றங்கள், சில கிரக மாற்றங்கள் ஏற்பட போகுது. அருமையான மாற்றங்கள். அதை ஒவ்வொன்றா சொல்றேன். ஒரு 5 யோக அமைப்புகள் சொல்றேன். முதல்ல வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரனே அந்த ரிஷபராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய அருமையான யோகம். சுக்கிரன் ஆட்சி பெற்ற எப்படிப்பட்ட யோகம்? தொழில் பெருகும், வருமானம் பெருகும், நடக்காத திருமணம் நடக்கும், கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் வெற்றி பெறும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் எல்லாம், வராத காசு பணம் சேரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக சுக்கிரன் மிகப்பெரிய ஒரு வருமான யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரகம், மகாலட்சுமி அம்சம் உண்டவர். அப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு அந்த ராசிக்கு அதிபதி ரிஷபராசியிலே ஆட்சி பெறுகின்ற ஒரு வைகாசி 7 முதல் வைகாசி 31 வரை. இதற்குரிய ஆங்கில தேதி 20/5/2024 முதல் 20/5/2024 முதல் 13/6/2024 வரை. 20/5/2024 முதல் 13/6/2024 வரை. இதுதான் இதுக்குரிய ஆங்கில தேதி. அடுத்து 2வது யோகத்தை பற்றி முதல் யோகத்தை பற்றி சுக்கிரன்
ரிஷபராசிக்கு அதிபதியே ஆட்சி பெறுகின்ற அருமையான நினைச்சதெல்லாம் மிகப்பெரிய தொழில் வருமானம் வெற்றி, வியாபார வெற்றி, திருமண யோகம், புத்திர யோகம் என்று பெறக்கூடியது. அடுத்து இரண்டாவது வைகாசி 11 முதல் வைகாசி 27 வரை, அதாவது ரிஷபராசிக்கு வாக்கு, வியாபாரம், புத்திர பாக்கியம், பூர்வ சொத்துக்கள் பெறக்கூடிய ஒரு புதன் முதல்ல வியாபாரத்துக்குரியவர், கல்விக்குரியவர், அதே நேரம் பூரிய சொத்துக்குரியவர், பிள்ளைகளுடைய முன்னேற்றம், பிள்ளைகளுக்கு நல்ல பதவி கிடைக்கக்கூடியது, செய்கிற முதலீடு விருத்தி ஆகிறது, வியாபாரம் விருத்தி அடைவது, புதிய தொழில் தொடங்கலாம். இப்படிப்பட்ட நல்ல யோகங்கள் பெறக்கூடிய அருமையான காலங்கள். வாக்குஸ்தானம், அதாவது வாக்கு வியாபார ஸ்தானம், வருமானத்துக்குரிய இடத்துல புதன் ஆட்சி பெறுகின்றார். வாக்கு, கல்வி, வருமானம், வியாபாரம். அதே நேரத்தில் அவர் பூர்வீக சொத்துக்குரியவர், உங்களுடைய பிள்ளைகள் வளர்ச்சிக்குரியவர். அதை இத்தனை யோகங்களும் சிறப்பு பெறக்கூடிய காலங்களாக இந்த வைகாசி 11 முதல் வைகாசி 27 புதன் ரிஷபராசிக்கு தனஸ்தானத்தில், அதாவது மிதுன ராசியில் ஆட்சி பெறுகின்ற காலம். சரி, மேலே அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. மேலே உங்களுக்கு ரிஷபராசியில் குரு வலிமையோடு இருக்கிறார். மேலும் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார். மூன்றாவது, அடுத்து இரண்டாவது யோகத்தை பார்த்துட்டு மூன்றாவது வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை, வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை குரு பகவான், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு ஏற்கனவே பயிற்சி அடைஞ்சிருக்கார், உங்க ரிஷபராசியில் இருக்காரு. அந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கார்த்திகை 4ஆம் பாதத்தில் அம்சத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு, இது நான் சொல்லக்கூடிய ராசி பலன் இல்லை, அம்ச பலன், இறைவனுடைய தராசு தட்டு என்று சொல்லக்கூடிய அம்ச பலன். அப்போ அம்சத்தில் அம்சம் எங்கே உட்கார்றாரு? மீன ராசியில் லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. அம்ச பலனில் மீன ராசியில் என்ன ராசி நல்லா கேட்டீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ராசி கட்டம் இருக்குது, அம்ச கட்டம் இருக்குது. அந்த அம்ச கட்டம் என்பதால் சரியான பலனை கொடுக்கும். நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி பொது பலன் நான் சொல்லலை, நான் உங்களுக்குரிய பலனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். லாபஸ்தானத்தில் பொது பலனே கிடையாது. லாபஸ்தானத்தில் ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் தான் அந்த வைகாசி 16 முதல் வைகாசி 30 வரை கார்த்திகை 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகின்றார். புரிகிறீங்களா? உங்களுக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஆட்சி பெறுகின்றார். அப்போ அரசாங்க வேலை என்றாலும் சரி, சரி வியாபாரம் என்றாலும் சரி, திருமண யோகங்கள் என்றாலும் சரி, புத்திர பாக்கிய யோகங்கள் என்றாலும் சரி, பூரிய சொத்துக்கள் என்றாலும் சரி, வீடு வாச சொத்துக்கள் என்றாலும் சரி, அத்தனை யோகங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக, ஒரு நடக்காத கல்யாணம் எல்லாம் நடக்கும், கிடைக்காத புத்திர பாக்கியம்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான காலங்களாக ஏற்படும். சரி, அடுத்து மூன்றாவது கொடுத்து அடுத்து 4வது யோகங்கள், வைகாசி மாசத்துடைய 4வது யோகங்கள். வைகாசி 18 முதல் வைகாசி 30 வரை செவ்வாய், அதாவது ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி. 12ஆம் இடத்துல போய் ஒரு கிரகம் ஆட்சி பெற்ற சொத்து சேருங்க. அதாவது கணவன் வீட்டில் மனைவி வீட்டில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்தால் தேவையில்லை மாப்பிள்ளைக்கு எழுதி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தின் மூலம் வருமானம் வரக்கூடிய நிலை ஏற்படும். வெளிநாட்டில் சம்பாரிச்சவங்க நிறைய சொத்து சேர்க்கலாம், கூட்டு தொழில் பண்ணலாம். இந்த காலங்கள் கூட்டு தொழில் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறந்த யோகமாக இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணீங்க, காவல்துறை, ராணுவம், ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற ஒரு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ண மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இடமாட்டம் கொஞ்சம் ஊர் விட்டு ஊர் கொஞ்சம் ஒரு தள்ளி போடுவாங்க. இதெல்லாம் முயற்சி பண்ண கண்டிப்பாக கிடைக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதை 4வது யோகத்தை பார்த்துட்டோம். வைகாசி 18. இதற்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா அது 31/5/2024 வரைக்கும் இருக்குது. 31/5/2024 வரை இருக்குது. வைகாசி 18 முதல் 31/5/2024 வரைக்கும் இருக்கு. சரி, அடுத்து 4வது பார்த்தா 5வது யோகத்தை பற்றி பார்ப்போம். வைகாசி மாதத்தினுடைய ரிஷபராசியினுடைய 5வது யோகம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த 5வது யோகம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, அதாவது புதன் தனது ஆட்சி வீட்டில் இருக்கக்கூடிய அருமையான காலங்கள். இதை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டோம், திரும்பவும் சொல்கிறேன்.
வைகாசி 30 வரை ஆட்சி புரியும். வைகாசி 30 வரை ஆட்சி புரிகின்ற ஒரு புதன் ஆட்சி புரியும். வியாபாரத்துக்குரியவன், தொழில் முன்னேற்றத்துக்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் ஆட்சி புரிகின்ற காலம். மிக அருமையான காலம். ஆக இந்த 5 யோகங்களும் வைகாசி மாதம் ஒரு சிறந்த அமைப்புகள். அதாவது வைகாசி மாதம் எல்லா தேதிகளுமே உங்களுக்கு சிறந்த யோகத்தை கொடுக்காது. இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளில் நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய உறுதியாக ஏற்படும். இது சரியாக கணிச்சு. இது அம்ச பலன், ராசி கட்டத்தில் வச்சு நான் பலன் சொல்லலை. இது அம்ச பலன், இறைவனுடைய தராசு தட்டு அம்ச பலன். புரிஞ்சுட்டீங்களா? ஆக நான் சொல்லக்கூடிய பலன்கள் எதுவுமே சரியாக வரல, சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள் நடந்தா, பாவ கிரகங்களின் தசாபுத்தியோ இல்லை 6, 8, 12ஆம் அதிபதியினுடைய திசைகள் நடக்கும் பொழுது இந்த பலன்கள் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்படும். அப்போ கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு பார்த்தேங்க, அவரை போய் பார்த்தேன், இவர் போய் பார்த்தேன், எங்கெங்கேயோ அழைச்சிட்டு பார்த்தேன், என் பிள்ளை கல்யாணம் முடிய மாட்டேங்குங்க, பையனுக்கு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, அவருக்கு தொழில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு, அவருக்கு தொழில் விருத்தி அடையணும், பையனை நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கு, அவனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணு கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் ரொம்ப வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம், இதுவே அவங்க அந்த பிள்ளைக்கு எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், இதுக்கெல்லாம் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன உறுதி உத்தரவாதம்? திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூட. அவரை பார்த்து அப்படியே நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இங்கே சொன்னது நடக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கின்ற வார்த்தை வரக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொன்னது நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.